சபரிமலையில் மகர விளக்கு விழா நிறைவு பெற்ற நிலையில் தினமும் மாளிகைப்புறத்தம்மன் சன்னிதானம் முன்பு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடக்கிறது. சபரிமலையில் கடந்த 14ஆம் தேதி மகர விளக்கு விழா நிறைவு பெற்றாலும் வரும் 19ஆம் தேதி வரை பூஜைகள் தொடர்ந்து நடக்கிறது. தினமும் இரவு 9:30 மணிக்கு மாளிகைப்புறத்தம்மன் யானை மீது சன்னிதானம் முன்பு எழுந்தருளுகிறார். மாளிகைப்புறத்தம்மன் ஐயப்பனை திருமணம் செய்வதற்கான வேண்டுதலுடன் செல்வதாக ஐதீகம். 17ஆம் தேதி வரை இப்பவனி நடந்தது. கன்னி ஐயப்பன் சபரிமலைக்கு வராத ஆண்டில் திருமணம் செய்வதாக ஐயப்பன் கூறியதன் பேரில் 18ஆம் தேதி சரங்குத்திக்கு மாளிகைப்புறத்தம்மன் எழுந்தருளுகிறார். அங்கு கன்னி ஐயப்ப பக்தர்கள் வந்ததன் அடையாளமாக மலை போல் குவிந்துள்ள சரக்கோலை கண்டு ஆரவாரம் இல்லாமல் கோவிலுக்கு திரும்புவார். வரும் 18ஆம் தேதி காலை 10 மணியுடன் நெய் அபிஷேகம் நிறைவு பெறுகிறது. 19ஆம் தேதி இரவு 10 மணி வரை பக்தர்களுக்கு தரிசன வசதி உண்டு. அன்று இரவு மாளிகைப்புறத்தம்மன் கோவிலில் குருதி பூஜை நடைபெறும். 20ஆம் தேதி காலை 7 மணிக்கு நடை அடைக்கப்படுகிறது.